அண்ட் ஃபைனலி இந்த பிக் பாஸ் வீட்டில் ஃபீசிங் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஜாக்லினோட ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஜாக்லினோட ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பண்ணுறது தப்பாக தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உண்டு. ஸோ அதேமாதிரி தான் அடிக்கடி ஒவ்வொரு டைம் மறைக்கிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண உனக்கு வந்து ரொம்ப நான் அசிங்கப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கேட்டு ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும் போது இந்த வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்து செட் ப்ராப்பர்ட்டி நிறையா வச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியுமே அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நின்றுட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து ஜாக்லின் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அவையாங்க நின்றுட்டு இருக்காங்க வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது காமெடியாக. அண்ட் ஜாக்லினோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் இருந்த அந்த ஃபயரான ஒரு ஜாக்லினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அண்ட் உங்களுக்கு கூட அந்த ஃபயரான ஒரு ஜாக்லின் வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைபரோட தட்டிட்டு பாருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ அடுத்த தவறுக்கு சஜஸ்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அது போல ஜாக்லினா நான் பார்க்கணும். அண்ட் வணக்கம் பாட உங்களுக்கு யார் கூட முரண்பாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஃப்ரெண்டு வந்து சௌந்தர்யா தான் சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரெண்டுனா உயிரை கூட கொடுப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கள், அவள் கேட்டுக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் மம்மியை கூட அதை தான் சொல்லியிருந்தாங்க. எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுப்பா, அவட்ட முன்னாடி போய் பேசாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்டுக்குனா உயிரே அவன் மேலே தப்பு இருந்தால் டேரெக்டாக சொல்லிடுங்கப்பா. இப்போ அழுவுறது நான் பார்த்ததே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து தான் அழுவுறா. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஜாக்லின் அழுந்து பார்த்ததே கிடையாது. அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஸோ இது வந்து இவ்வளோ அழ வைக்காதீங்க, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்டு இன்னும் 3 வீக் தான் இருக்குது. அந்த 3 வீக்கு நீ ரொம்ப ஃபயராக நல்லா விளையாண்டு இந்த டைட்டில் ஜெயிச்சு தான் நீ வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக ஒரு கட்டளை போட்டாங்க. அண்ட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு வழியாக இந்த ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவே எல்லாருமே ஒரு மாதிரியாக போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் எதுவும் பெருசாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முடிஞ்ச லைக் பட்டு கூட தட்டிவிடுங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. 3 வீக்ஸ் விளையாடிட்டு டைட்டில் வின்னராக நீ வர்ற நான் எதிர்பார்க்குறேன்.